ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் டூ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மீனாவும் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பாகவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே செந்தில் ஆஃபீஸில் வாங்கின லஞ்சத்தை அங்கே பீரோவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த பணத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வீட்டுக்குள்ளே வந்த மீனாவும் இங்கே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ரொம்பவே பதற்றத்தில் அந்த கையில் இருந்த பணத்தை எல்லாமே அப்படியே இறச்சி விட்டுறாரு. இதை பார்த்ததும் இங்கே மீனாக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே மீனாக்கு இந்த பணமெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. என்னங்க இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ரொம்பவே கோவமாகவும் கேட்குறாங்க. ஆனால் இங்கே செந்தில் மீனா அது இந்த பணம் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது, அந்த பணத்தை எங்கிட்டு தான் கொடுத்து அமிச்சாங்க, அதனால நான் இந்த பணத்தை இங்கே லாக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்டியா, யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தில் கீழவே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சமாளிக்கிறாங்க. ஆனால் மீனா அதை நம்பாமல் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா உண்மையாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன், ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பச்சையாக தெரியுது. நீங்கள் பயப்படுறத பார்த்தே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எதனால இந்த பணம் வந்தது, எதுக்காக நீங்கள் அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுருந்தீங்க, நீங்கள் இந்த காரணம் எனக்கு சொல்லி ஆகணும், நீங்கள் பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக இங்கே மீனாவை நம்மளால் சமாளிக்க முடியாது. அதே மாதிரி என்ன எதுக்காக இந்த பணத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் மீனா அது நான் சொல்கிறத நீ கேளு மீனா, ஃபஸ்ட்டு மீனா நீ உக்கார் மீனா, எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், உண்மையாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை உக்கார வச்சு அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே உக்கார வச்சுட்டு மீனா அது ஆஃபீஸில் நம்ம கொஞ்சம் இல்லீகலாக அப்படி இப்படின்னு இது கமிஷன் வாங்குற மாதிரி தான் மீனா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரியாது, அதே மாதிரி இந்த விஷயம் முன்னாடி எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. இந்த விஷயத்த சொல்லி கொடுத்ததே உங்கள் அப்பா மட்டும்தான். நாமளும் வீடு வாங்கி நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆகணும்ல, நம்ம இப்படியெல்லாம் சம்பாரிச்சா மட்டும்தான் நம்ம செட்டில் ஆக முடியும். அதே மாதிரி அப்பாவும் 10 லட்சத்தை சொல்லியா கேட்டிருக்காரு, அந்த பணத்தை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் நான் யோசித்தேன், உங்கள் அப்பா சொன்ன ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம சீக்கிரமாக பணத்தை சம்பாரிச்சிட்டு அப்பாவோடைய 10 லட்சத்தையும் கொடுத்துடலாம், அதே மாதிரி நமக்குன்னு ஒரு வீடை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டதும் மீனாக்கு பயங்கர கோவம். என்னங்க உங்களுக்கு பைத்தியம் இது பிடிச்சிருச்சா, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளமே போதும், நீங்கள் கமிஷன் வாங்கி இது மாதிரிலாம் வாங்கினா நீங்கள் சீக்கிரமாக போலீஸ்கிட்ட மாட்டிப்பீங்க, அதே மாதிரி நானே உங்களை மாட்டி விட்டுருவேன், இப்போ நீங்கள் இதை பண்ணதுக்கே நான் உங்களை மாட்டி தான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் விளையவும் கிளம்பிட்டுறாங்க. மீனா எனக்கு பயமாக இருக்குது மீனா நான் இந்த வேலையை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், அதுவும் இல்லாமல் அப்பா கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கி இந்த வேலையை வாங்கியிருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்த வேலைக்காக நான் எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கேன், நீ இந்த இவ்வளோ கஷ்டத்தையுமே வீண் போயிடும், நீ இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிருவாங்க, என்னோடய வேலையுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலோ ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மீனா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதல்ல இங்கே அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணி, அப்பா இங்கே உங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லி நீங்கள் ஆஃபீஸில் உட்கார வச்சுருக்கீங்க, இங்கே உங்கள் மாப்பிள்ளை நல்லா இருந்தால் உங்களுக்கு பொறுக்காதா, நாங்கள் சம்பாதிக்கிற சம்பளமே எங்களுக்கு போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு எந்த ஒரு பணமும் வேணாம், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள கெடுத்து வச்சிருக்கீங்க, அவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஒரு இது கிளைண்ட்டுக்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, அதுவும் இல்லாமல் இங்கே மாமாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா இங்கே செந்தில் கூட பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா அவங்க அப்பாவும் மீனா அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் நடக்காது, நம்ம இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொன்னால் தானே தெரியும், நம்ம சொல்லாமல் இப்படி இருந்துட வேண்டியது தான், ஏன்னா நீங்கள் செட்டில் ஆகணும் காரு வீடுன்னு சொல்லிட்டு நல்லா வசதியாக வாழணும் அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு நான் எவ்வளோ சொல்லியுமே உங்களுக்கு புத்தியே வராது, அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியுமே எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் இவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும், இவர் மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன், அதே மாதிரி இந்த பணம் மறுபடியும் அவர் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸுமே கால் பண்ணிடுறாங்க. மீனாவும் சார் இங்கே உடனடியாக எங்களோட வீட்டுக்கு வாங்க சார், ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவரை கையங்கலமாக பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதை
பார்த்த செந்திலுக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும், மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மீனா, என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்னா நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு இது நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னே எனக்கு இது மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் எவ்வளவோ யோசித்தேன். ஆனால் இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி ஒரு விஷயத்திலே இறங்கினேன். அதே மாதிரி உங்கள் அப்பா வந்து ஒரு வீடு வந்திருக்கு, அந்த வீட்டையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம மீனாவும் போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததும் பார்த்ததும் இங்கே செந்திலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா அவங்கள என்ன எதுவும் பண்ண சொல்லாத மீனா, எதுவுமே சொல்லாத மீனா, அவங்கள அமுச்சு விட்டுரு மீனா, ப்ளீஸ் மீனா, நான் இது மாதிரி தப்பு மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் இந்த தப்பவே நீங்கள் பண்ணக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். நான் உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், இல்லீகலாக வர அமௌண்ட்டு நம்மளுக்கு எதுவுமே வேணாம், ஏன்னா நம்ம நேர்மையாக சம்பாதிக்கிறதே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் கேட்காம எங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே. நீங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயத்தவே நான் பண்ண வேணாம்னு தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஆடினீங்க இல்லையா, இப்போ நீங்கள் இதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கையில் பிடிச்சியுமே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அரசிக்கிட்ட குமாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குமாரும் பேசுறது எதுக்காகனா அரசி மேலே வச்சிருக்க பாசம் அன்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசி வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க, ஆனால் அரசியோட அன்பு தெரியாமல் ஒரு இது எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் குமார் வந்து அரசியை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். ஆனால் இப்போ அரசி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அரசி மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் அவர் மனசில் ரொம்பவே பெருசாயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே குமாரும் அரசியை மீட் பண்ணி அப்பத்தாக்கு இந்த ஒரு பொருளை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 சாக்லேட்டுமே வச்சு கொடுத்துட்ருப்பாரு. இங்கே அரசியும் வீட்டுக்கு போனதும் அப்பத்தாக்கிட்ட இந்த சோப்பையும் கொடுத்துட்டு உடனே அந்த சாக்லேட்டு எதுக்காக நீங்கள் இதில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சாக்லேட் எனக்கு வேணவே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா இதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்கள் மறுபடியும் எங்கள் அப்பா கையிலையும் எங்கள் அம்மா கையிலையும் நீங்கள் என்னை அடி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா குமாரால் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன், அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேலேயுமே அந்த ஒரு கஷ்டத்தையும் அந்த ஒரு அசிங்கத்தையும் நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தேடி கொடுக்க விரும்பலை, நீங்கள் பேசாமல் இந்த சாக்லேட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாக்கிட்ட அந்த சாக்லேட்டுமே கொடுத்துட்றாங்க. உடனே அப்பத்தாவும் இல்லை அரசி, இந்த சாக்லேட்டை நீயே சாப்பிட்டுக்கோ, நான் என்னாலலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு சுகர் வந்து அதிகமாக இருக்குது, நீயே சாப்பிட்டுக்கோ அரசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டுறாங்க. எங்கள் அரசிக்கும் குமார் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் அரசியும் மனசுக்கிட்டே வச்சுக்கிறாங்க. ஏன்னா குமாரால் நிறைய பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதனால் குமார் இப்போ கிட்டேயே நம்ம போகக்கூடாது, அதே மாதிரி குமார் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அரசியும் மனசை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஓரமாக குமார் மேலே மிகப்பெரிய ஒரு அன்புமே இருக்குது, ஆனால் இதை யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் ரொம்பவே கோவமாகவும் செந்திலை வேற பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே செந்திலும் கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனால் ரொம்பவே அசிங்கமாக இருக்கும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வந்துச்சுன்னா மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு அங்கே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இங்கே செந்திலும். அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.